வேளாண் சட்டத்தை பற்றி பேசுகிறார். வேளாண் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீங்கள் காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்லை தானியத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாருங்க, காட்டுங்க, ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நான் பச்சை பை சொல்லுகின்ற, நான் பச்சை துண்டு போட்டால் பச்சை பை சொல்லுகின்ற பழனிசாமின்னு சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள், யார் விவசாயம் என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனால் பத்தாது. மக்கள்லாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள். உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடா திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிறார். விவசாயிகளுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒன்றுதான். 2016 விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க, எங்களால் கடன் கட்ட முடியவில்லை என்று. உடனடியாக அம்மாவுடைய அரசு 12,110 கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆனால் ஸ்டாலின் சொல்றாரு, இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கள்ள உறவு வச்சிருக்காரு, கள்ள தொடர்பு வச்சிருக்கிறான். இது உங்களுக்கு எல்லாம் வாடிக்கிங்க, ஏன்னா பழக்க விடாது. வேற எந்த கட்சி தலைவராவது இப்படி பேசுறாங்களா? இந்த கட்சி தலைவர் தான் பேசுவார். அதெல்லாம் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்தவர், அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தை வருது. அதோட இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு திமுக நிர்வாகி அயலக அணியினுடைய துணை அமைப்பாளர் அப்படின்னு ஒரு அணி, எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட ஒரு அணி இல்லை. இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு அணி வச்சிருப்பாங்க என்று மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படி திமுகவுடைய நிர்வாகி ஒருவர் அண்மையில் போதைப் பொருள் கடத்துறார் வெளிநாட்டுக்கு. தேசிய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து அவரை இன்றைக்கு கைது செஞ்சு சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு, போதைப் பொருளுடைய மதிப்பு 2000 கோடி. 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போதைப் பொருளை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி 3 ஆண்டு காலில் எத்தனை ஆயிரம் கோடி கடத்திருப்பா என்று நீங்கள் எண்ணி பாருங்க.